ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாம். சாதம், மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். ப்ளைனான மோர் குழம்பு, என்ன வித காய்கறியும் போடலை, வெறும் சின்ன வெங்காயத்தை மட்டும் தாளித்து கொட்டி மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 ஊற வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, சீரகம் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மோரை நல்லா அந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டு அதோட மஞ்சத்தூள் உப்பும் கலந்துட்டு அரைச்சி வச்சு அந்த பச்சரிசி துவரம்பருப்பு இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், மிளகா வத்தல் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த மோரை அதில் ஊற்றி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ மோர் குழம்பு ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி பப்பாளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து பாசிப்பயிறு சுண்டல் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ப்ரோட்டீனும் ஃபைபர் நிறையா இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.